ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா செல்ஃப் லவ். செல்ஃப் லவ் அப்படின்னா தன்னை தானே நேசிக்கிறது. இப்போ யாராச்சும் திடீர்னு நம்மக்கிட்ட வந்து உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் நம்ம யாரை சொல்வோம்? ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ். பட் செல்ஃப் லவ் அப்படின்னா தன்னை தானே நேசிக்கிறது. நம்மளை நம்ம ஃபுல்லாக அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் செல்ஃப் லவ். செல்ஃப் லவ் பற்றி குட்டி குட்டி டிப்ஸ் பார்க்கலாம். மோட்டிவேட் யுவர் செல்ஃப். டெய்லி மார்னிங் வேக்கப் பண்ணதும் கண்ணாடி முன்னாடி போய் நின்று நல்லா சிரித்து உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணணும். பாசிட்டிவ் தாட்ஸோட டேவை ஸ்டார்ட் பண்ணுங்கள். மெயின்டைன் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். நம்ம லைஃபே ரொம்ப ஹரிபரியாக போகுது. பட் அதுலேயும் கொஞ்சம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணலாம். லைக் நைட் ரொம்ப நேரம் ஃபோன் யூஸ் பண்ணாமல் டைமுக்கு நல்லா தூங்கி உடம்புக்கு தேவையான ரெஸ்ட் கொடுக்கறது, மார்னிங் சீக்கிரம் வேக்கப் ஆகி வாக்கிங், ஜாகிங் ஆர் எக்ஸசைஸ் பண்ணுறது, ஜிம்க்கு போகிறது, யோகா பண்ணுறதுன்னு உங்களால் எதை ட்ரை பண்ண முடியுமோ அதை ட்ரை பண்ணுங்கள். நிறைய ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு உடம்பை டீஹைட்ரேட் ஆகாமல் ஹைட்ரேட்டடாக பார்த்துக்கோங்க. அக்செப்ட் யுவர் செல்ஃப். நம்ம எல்லார் லைஃப்லேயும் நம்ம எல்லார்கிட்டேயும் எல்லா விஷயமும் கரெக்டாக இருக்குமான்னு கிடையாது. நம்ம எல்லார்கிட்டேயும் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ், குறைகள் கண்டிப்பாக இருக்கும். நம்மக்கிட்ட இதெல்லாம் குறையாக இருக்குது, இந்த விஷயங்கள்லாம் என்கிட்ட இல்லைன்னு எதுவும் தேவையில்லாமல் யோசித்து ஃபீல் பண்ணாமல் நம்மக்கிட்ட இருக்கிற விஷயங்களை வச்சு நம்ம லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கலாம். டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ். எப்போவுமே நம்மளை நம்ம மற்றவங்க கூட கம்பேர் பண்ணிக்கக்கூடாது. பிகாஸ் 5 fingers இஸ் நாட் ஈக்குவல். அவங்கவுங்க ப்ராப்ளம்ஸ் அவங்கவுங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ். செல்ஃப் அப்ரிசியேஷன். நம்ம பண்ணுற சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, நம்மளே அப்ரிஷியேட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். செல்ஃப் அப்ரிசியேஷன் நம்ம கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லெட் இட் கோ. இங்கே எல்லா லைஃப்பும் ஒன்று கிடையாது. இங்கே ஒவ்வொருத்தவங்க லைஃப்லேயும் கசப்பான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நம்ம அதை யோசிச்சுட்டே இருக்கிறத விட்டு மூவ் ஆன் பண்ணுறது கஷ்டமாக இருந்தாலும் பண்ணி தான் ஆகணும். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். நம்ம யோசிச்சுட்டே இருக்கிறதுனால பாஸ்டில் நடந்த விஷயங்கள் எதையுமே நம்மளால் போய் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ வாட் எவர் ஹேப்பன்ஸ், லைஃப் ஹஸ் டு மூவ் ஆன் அண்ட் எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன். ஸ்பெண்ட் டைம் ஃபார் யுவர் செல்ஃப். டெய்லியும் ஒரு 15 to 30 minutes உங்களுக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். எங்கள் எல்லாருக்கும் ஒரு விதமான இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சில பேருக்கு சாங் பாடுறது பிடிக்கும், டான்ஸ் ஆட பிடிக்கும், மூவிஸ், வெப்சீரிஸ் பார்க்க பிடிக்கும், ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும், புக்ஸ் படிக்க பிடிக்கும், கார்டனிங் பண்ண பிடிக்கும். இந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ நமக்கு பிடிச்ச விஷயத்துக்காக நம்ம டெய்லியும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணால் நம்ம உடம்புக்கும் நல்லது, மைண்டுக்கும் நல்லது. டைரி ரைட்டிங். டெய்லியும் நம்ம கோத்ரூ பண்ணுற விஷயங்கள் எல்லாமே டைரி ரைட் பண்ணுறது நம்ம இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படியோ நம்ம டே டு டே லைஃப்பில் எல்லாமே நல்ல விஷயமா இருக்காது, அதே மாதிரி எல்லாமே கெட்ட விஷயமாகவும் இருக்காது. ஸோ டெய்லியும் டைரி ரைட் பண்ணுறப்போ நம்ம என்னென்ன மிஸ்டேக் பண்ணமோ அது நெக்ஸ்ட் டே ரிப்பீட் ஆகாமல் இருக்க என்ன பண்ணணும்னு செல்ஃப் கரெக்ஷனுக்காகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லேர்ன் டு சே நோ. செல்ஃப் லவ்வில் ரொம்பவே முக்கியமான விஷயம் நோ சொல்ல கற்றுக்கணும். நம்ம பொதுவாக யோசிக்கிற விஷயம், நம்ம நோ சொன்னால் நம்மளை சுற்றி என்ன நினைப்பாங்க, ஆட்டிடியூட், ஈகோன்னு தப்பாக எடுத்துப்பாங்களோ. ஆனால் நான் ஒன்று சொல்லட்டா, நம்ம எவ்வளோ தான் நல்லவங்களாக இருந்தாலும் நல்ல விஷயம் பண்ணாலும் நம்மளை தப்பாக ஜட்ஜ் பண்ணுறவங்க பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ நம்ம மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிச்சுட்டு ஃபீல் பண்ணாமல் நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணலாம். நோ சொல்ல வேண்டிய இடத்துல எதையும் யோசிக்காமல் நோ சொல்ல கற்றுக்கலாம். ஸ்பெண்ட் டைம் அலோன். நம்ம லைஃப்பில் 24 hours நம்ம கூடவே ஒருத்தவங்களால் இருக்க முடியாது, கரெக்டாக? நம்ம ஷேடோ கூட டார்க் டைமில் நம்ம கூட இருக்காது. ஆனால் அவங்கவுங்க பெயின் அவங்கவுங்க தான் அனுபவிக்கணும். ஸோ எமோஷ்னலி யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஹாப்பியாக இருங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 steps சொல்லியிருக்கேன். ஸோ
முடிஞ்ச அளவுக்கு செல்ஃப் லவ் பண்ணுங்கள். நமக்கு எவ்வளோதான் மற்றவங்க மேலே கோவமாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட பேசாமல் கூட இருந்துடலாம். ஆனால் வார்த்தைகளால் யாரையும் கஷ்டப்படுத்தாதீங்க ப்ளீஸ். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், தீயினார் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டவடு. வார்த்தைகளால் கஷ்டப்படுத்தி சாரிங்கிற ஒரே ஒரு வார்த்தையால் எல்லாமே ஹீல் பண்ணிட முடியாது. அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத லைஃப். ஸோ யார் மேலேயும் கோபம் வெறுப்பெல்லாம் காட்டாமல் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஹாப்பினஸ் ஸ்ப்ரெட் பண்ணி நம்மளும் ஹாப்பியாக இருக்கலாம். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் டாக்ஸ் ஆஃப் அப்பர்ணா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே. பாய் பாய்.